எல்லாம் வல்ல நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறேன். பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வருணமகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு விந்தின் உற்பத்தி மற்றும் விந்து வெளியேறுவதால் யோகத்தில் விளையும் நஷ்டம் பற்றி இந்த பதிவிலே காணலாம். ஒருவருக்கு ஒரு நல்ல காரியம் ஏற்பட வேண்டுமாயின், அதாவது பிள்ளை பேரில்லை மற்றும் வாழ்வில் பல கஷ்டங்கள் துயரங்கள் உடல் நலமில்லை என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு நம் பெரியவர்கள் சொல்வது யாதெனில், முருகர் கோவிலுக்கு மாலையிடு அல்லது ஐயப்பன் கோவிலுக்கு மாலையிடு, 48 நாட்கள் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று வா, எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறுவார்கள். இந்த 48 நாள் விரதம் என்பது எந்த ராசிக்காரராக இருந்தாலும் அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதே சூட்சமம். 9 கோள்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம், இவற்றை கூட்டினால் 48 ஆகும். இந்த 48 நாட்களில் 9 கோள்கள், அதாவது 9 கிரகங்களும் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களை சுற்றி வந்துவிடும். இதிலே எந்த ராசிக்காரருக்கு எது எப்படி இருந்தாலும் அது சரியாகிவிடும் என்பதே பெரியவர்களின் கணக்கு. அதுபோலத்தான் சித்த மருத்துவத்திலும் ஒரு நோய்க்கான மருந்தை 48 நாட்கள் சரிவர பத்தியத்தை கடைபிடித்து அந்த மருந்தை உட்கொள்ளச் செய்வார்கள். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலமாகும். அதுபோலத்தான் விந்து உற்பத்தியில் 48 நாட்களுக்கு பங்கு உண்டு. இன்று நாம் உண்ணக்கூடிய நல்ல உணவானது 48 நாட்கள் நம் உடலில் நன்றாக ஊற வேண்டும். அதாவது 96 தத்துவங்களில் 7 தாதுக்கள் உள்ளது. அவற்றில் நம் உள்ளில் தங்கும் இரத்தத்தில் 1/7 ஒரு பங்கு இந்திரியமாகும், அதாவது சுக்கிலம் என்ற விந்துவாகும். மற்றவை தோல், ரோமம், மாமிசம், கொழுப்பு, மூளை, எலும்பு, குரும்பி, ஊளை என்றதாகும். இவை நரம்புகளில் நன்றாக பரவி உடல் முழுவதுமாக சென்று நிற்கும். உடல் நலம் குன்றியிருக்கும் ஒருவன் 48 நாட்கள் இறை சிந்தனையிலேயே இருந்து நன்கு குளித்து தன் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொண்டு சைவ உணவை மட்டுமே உட்கொண்டு விந்தை வெளியே விடாமல் நல்ல முறையில் வாழ்ந்து வந்தானாயின் அவன் உடல் நலம் பெறும், பலம் பெறும், முகத்தில் பொலிவு ஏற்படும். எனவே விந்தை எந்த வகையிலும் செலவழிக்காது உடலிலேயே கெட்டிப்படுத்தினால் ஜீவசக்தியும் ஜீவகாந்த சக்தியும் பெருகும். உடலில் வீரியம் உண்டாகும், நோய் தடுப்பு உண்டாகும். கோபம் என்ற சினத்தையும் பயம் மற்றும் கவலை, இந்த 3 குணங்களும் நீங்கினால் மனிதன் நோயின்றி வாழலாம். திரு ராமலிங்க அடிகளார் கூறும் ஒரு சிறிய விஷயம் என்றாலும் அது அவ்வளவு ஆழமான உட்கருத்தை கொண்டது. சிற்றின்பம் என்பது ஜீவனை சிதறடிக்கின்றது, மரண வாசலுக்கு வேகமாக தள்ளிவிடுகின்றது என்கிறார். ஜீவன் என்ற தீபத்திற்கு சுக்கிலம் திரி, இரத்தமே எண்ணெய். ஆகையால் சுக்கிலமாகிய திரியை விசேஷம் தூண்டி செலவு செய்து விட்டால் ஆயுள் நஷ்டமாகிவிடும். ஆகவே ஜீவனை தனிமைப்படுத்துதல் அவசியம் என்று கூறுகின்றார் திரு ராமலிங்க அடிகளார். சரி, நம் ஐயன் திருமூலர் எழுதிய பாடல்களில் இருந்து விந்து மற்றும் அதன் உற்பத்தி பற்றி காணலாம் வாருங்கள். முதலில் நாம் உண்ணும் உணவு உடலில் சேரும் விதம் பற்றி காணலாம். அருந்திய அன்னம் அவை 3 கூறாம், பொருந்தும் உடல் மனம் போமலம் எனத் திருந்தும் உடல் மனமாம் கூறு, சேர்ந்திட இருந்தன முன்னால் ரதம் அதாகுமே. அருந்திய என்றால் உண்ட உணவு, அன்னம் என்றால் உணவு. அதாவது நாம் உண்ணும் உணவு அவை 3 பகுதியாகும். அது என்ன என்றால், உயிரிருக்கும் உடல், அதாவது பருவுடல், இந்த காணுகின்ற உடல். மற்றொன்று உடல் இருக்கும் மனம், அது நுண்ணுடல், அதாவது மனதை வளர்க்கும் பகுதி என்றும் சொல்லலாம்.
மீதம் உள்ளது சக்கையாய் மலமாய் கழியும் பகுதி. உடல் மற்றும் மனம் இவை இரண்டும் இயங்கும் தன்மை அது முன்னால், அதாவது முன்தினம் உண்ட உணவின் சக்தி ஆற்றல், அதைத்தான் ரதம் அதாகுமே என்று கூறுகின்றார். ஒரு துளி விந்து அது உற்பத்தியாகும் விதம் எப்படி என்று அடுத்து வரும் பாடலில் காணலாம். ரதம் முதலான 7 தாது 3இல் உரிய தினத்தின் ஒரு புல் பனி போல் அரிய துளி விந்துவாகும். 7 3இன் மருவிய விந்து வளரும் காயத்திலே. முன்பாடலில் பார்த்த மாதிரியே ரதம் என்றால் சக்தி ஆற்றல் அல்லது சாரம் என்றும் சொல்லலாம். நாம் உண்ணும் உணவின் மூலம் கிடைக்கும் சத்து முதலான 7 தாது, அதனால் ஆனது இந்த உடல். 7 தாதுக்கள் என்று சொல்லுவது சாரம் என்ற சத்து, செந்நீர் என்ற இரத்தம், ஊன் என்ற உடல் கொழுப்பு, எண்பு என்ற எலும்பு, மூளை மற்றும் வெந்நீர் என்ற சுக்கிலம். இந்த 7இல் சாரம், செந்நீர் மற்றும் வெந்நீர் என்று சொல்லக்கூடிய சுக்கிலம் 3ம் அதற்கான உரிய வகையில் ஒரு நாளில் ஒரு புல்லின் மேல் படிந்திருக்கும் சிறு பனித்துளி அளவு விந்துவாக உருபெறும். இந்த விந்துதான் 7 3இன், அதாவது 21 நாளில் நம் உடலில் உண்டாகி வளரும். அதாவது நம்முடைய உடலில் மருவி என்றால் கலந்து வளர்கிறது என்று நம் ஐயன் திருமூலர் விந்து உற்பத்தி என்ற பாடல் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். 64,000 துளி இரத்தமே ஒரு துளி விந்துவாகும். இப்படியே துளி துளியாக சேர்ந்து விளையும் விந்துவை தன் உள்ளிலே வற்றச் செய்து அடக்கி ஆண்டு நம் கபாலத்திலே சேர்க்க வேண்டும் என்கிறார். இது நம் திருமூலர் சொன்ன வாக்கு. அப்படி ஒரு துளி விந்து நசித்து வெளியேறும்போது 64,000 துளி இரத்தம் வெளியேறுகிறது என்று சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய விஞ்ஞானம் 40 வேளை நாம் உண்ணும் நல்ல உணவுகள் 40 துளி இரத்தத்தில் ஒரு துளி விந்துவாக உற்பத்தி ஆகிறது என்று சொல்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் விந்து என்பது நம் உடலில் உண்டாகும் ஜீவசக்தி மற்றும் ஜீவகாந்தமே. ஆன்மீகத்தை நாம் புதிதாக தெரிந்து கொண்டு அதை செய்ய போகிறோம் என்று ஒன்றுமில்லை. நம் முன்னோர்களாகிய நம் சித்தர் பெருமக்கள் நமக்கான விஷயங்களை முன்னமே அழகாக நேர்த்தியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், நம் உடல் கூறு என்ன, யோகம், ஞானம் என்று எல்லா விஷயங்களையும் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். நமக்கு வேண்டியதை நாமே அள்ளி எடுத்து கொள்ள வேண்டும். ஆம், அள்ளி எடுத்து கொள்ள வேண்டும். விந்து மனவிந்துவாக மாறும் பெரும் நிலையை அடுத்து வரும் பாடலில் காணலாம். காயத்திலே 3 நாளில் கலந்திட்டு காயத்துள் தன்மனம் ஆகும். காலாவிந்து நேயத்தே நின்றோர்க்கு நீங்க விடாமையின் மாயத்தே செல்வோர்க்கு மனதோடு அழியுமே. முன்பு பார்த்த பாடல் படியே புல்லின் மேல் பனித்துளி போன்றிருந்து நம் உடலிலே கலந்த விந்து முதலில் மனவிந்து என்று மாற்றம் பெறுகிறது. அதாவது நமது உடலில் உண்டான பின்பு 3 நாட்களில் கலந்திடும் என்கிறார் நம் திருமூலர் ஐயன். அப்படியே மனவிந்துவாக உருப்பெறுகிறது காலாவிந்து. அதாவது அதுவே கலையாகி கனலாகி ஞான விந்துவாகவும் மாறும். அது எப்படியெனில் நேயத்தே, அதாவது அன்பு பெருகி ஊற்றெழுந்து நின்றோர்க்கு விந்து தன் உடலை விட்டு நீங்க விடாமையால் ஞான விந்துவாக கனலாக ஆவியாக மாற்றம் பெறுகிறது. அதே மாயத்தே, அதாவது மயக்கமுற்று புலன் இச்சை வழியே சென்று பெண்பால் மயக்கமுற்றவருக்கு இன்ப நுகர்ச்சியில் ஈடுபட்டவருக்கு விந்து அவர்களின் மனம், அதாவது விருப்பம் போல் கழிந்து வீணே நசித்து வெளியேறுகிறது என்று கூறுகிறார். நாம் என்றும் அழியா உடம்பு பெறவே நினைக்க வேண்டும் என்பதற்கு விந்துவை அழிய விடாமல் எப்படி காக்க வேண்டும் என்பதை நம் ஐயன் திருமூலர் பாடலில் காணலாம். அழிகின்ற விந்து அளவை அறியார், கழிகின்ற தன்னை உள்காக்கலும் தேரார், அழிகின்ற காயத்தே அழிந்த அயர்வுற்றோர் அழிகின்ற தன்மை அறிந்து ஒளியாரே. விந்து வீணே வெளியே நசிக்கப்பட்டு போவதை காக்கத் தெரியாதவர்கள் வீணாக போகும், அதாவது
அழியும் விந்துவின் அளவை அறிந்து கொள்ள மாட்டார்கள். வீணே போகும் விந்துவை வீணாக்காது தன் உள்ளில் காத்து வைக்கும் தன்மையை இவர்கள் அறிய மாட்டார்கள், தெரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி இதுபோல் விந்து வீணாவதால் தன் உடல் சோர்ந்து அழிகின்றது. தங்களின் உடல் சோர்வதற்கும் அழிவதற்குமான காரணம், அதாவது தன்மை என்ன என்பதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தன் விந்துவை வீணாக்காமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தேகத்தில் விந்தின் உற்பத்தி நிற்கத் தொடங்கும் போதுதான் வயது முதிர்வு ஏற்படத் தொடங்குகின்றது. சிலர் சிறு வயதிலேயே முகத்தில் பொலிவு இல்லாமல் உடல் சோர்வோடு காட்சியளிக்கும் காரணம் விந்தின் பலம் குன்றியதும் விந்தின் உற்பத்தி குறைவதுமே காரணம். விந்தின் உற்பத்தி என்பது இருவகைப்படும். போன பதிவில் சொன்னது போல ஜீவசக்தியான வாயு ஒன்று, மற்றொன்று சுக்கிலமான ஸ்தூல விந்து. ஸ்தூல விந்துவான இதை சேர்த்து கட்டி மேலே ஏற்ற தெரிந்தவனே சிவயோகி ஆவான் என்பதை பற்றி அடுத்து வரும் பாடலிலே காணலாம். பார்க்கின்ற மாதரை பாராது அகன்று போய் ஓர்கின்ற உள்ளம் உருக அழல் மூட்டி பார்க்கின்ற கண்ணாசை பால்பட மூலத்தை சேர்கின்ற யோகி சிவயோகிதானே. விந்துவை வீணாக்காது காப்பது விந்து சயம், அதாவது விந்து ஜெயம். மேலே சொன்னது போல ஆணும் பெண்ணும் சமயூகத்தில் ஈடுபடும்போது தன் ஜீவசக்தியான வாயுவும் சேர்ந்து வெளியே போகாமல் காத்து நிறுத்துவதன் பெயரே சரவோட்டம் என்றும் நம் ஐயன் திருமூலர் கூறுகின்றார். நம்மை பார்த்து இச்சைக்கு உட்படுத்தி விரும்பி பார்க்கின்ற பிற பெண்களை பார்க்காமல் அவர்களை விட்டு அகன்று சென்று, அதாவது விலகி சென்று ஓர்கின்ற என்றால் ஆராய்ச்சி செய்தல் என்று பொருள். அதாவது எது நன்மை தீமை என்று ஆராய்ந்து நம் மனமான உள்ளம் பரம்பொருளை நினைத்து உருகி அழல் மூட்டி, அழல் மூட்டி என்றால் கனல் மூட்டி, அதாவது மூலக்கணலை எழுப்பி பார்க்கின்ற பார்வையின் வழியே, அதாவது கண் வழியே சென்று மனதை கெடுக்கும் காம இச்சை அழிய ஒளிய நெற்றி புருவ நடுவிலே கண்ணையும் கருத்தையும் சிவ சிந்தனையில், அதாவது தன் ஜீவனின் இருப்பிடத்திலே நினைவை பொருந்த செய்பவன் எவனோ அவனே யோகியரில் உயர்ந்தவன், அவனே சிவயோகியாவான் என்று நம் ஐயன் திருமூலர் தன் பாடலிலே விவரிக்கின்றார். விந்து என்பது நமது உடலில் 3 இடங்களில் சுரக்கின்றது. அதாவது 80% மூலாதாரத்தில் சுரக்கின்றது. மீதம் இருக்கும் 20இல் 15% நாபிக் கமலத்தில், அதாவது தொப்புள் கொடியில் உற்பத்தியாகின்றது. மீதம் இருக்கும் 5% நமது பிரம்மரந்திரத்தில் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது புருவ மையத்தின் சற்று மேல் பக்கத்தில் சந்திர சக்கரம், அதாவது ஆக்கினைக்கும் சகசிராரத்துக்கும் ஒரு துணை சக்கரமாக உள்ள இடத்தில் சுரக்கின்றது. ஆக நம்முடைய ஜீவசக்தியை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் அங்கே சுரக்கின்றது, அதாவது உற்பத்தியாகின்றது என்றும் சொல்லலாம். இந்த 5% விந்துவின் காரணமாக நாம் சோதி தரிசனம், அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை காண இயலாது. அது சற்று கடினமான வேலையும் கூட. அதனால்தான் யோகிகள் நாம் விந்துவை, அதாவது நம் ஸ்தூல விந்துவை கூட பயிற்சிகளை நேர்த்தியாக செய்து அதை உணர்வால் உணர்ந்து இருத்தி அதை கபாலம் ஏற்ற வல்லிரேல் என்று பாடுகின்றார்கள். அடுத்து அதேபோல ஆண் மக்களுக்கு மட்டும்தான் விந்து உற்பத்தி என்பது அல்ல, பெண் மக்களுக்கும் விந்து உற்பத்தி உண்டு, சுரோனித பத்தியும் உண்டு. சரி, அடுத்த பதிவில் நம் விந்தின் உற்பத்தி அதிகரிக்க நாம் என்ன உணவு முறைகளை எல்லாம் பின்பற்றி எப்படி நாம் நம் உடலை நம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி காணலாம். இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. தத்துவமசி. இது வர்ணமகா சிவயோகம். நன்றி, நன்றி, நன்றி.